ஸோ நம்ம சொன்ன மாதிரி 4 ஜாதகங்கள் ஆய்வில் வந்து எடுத்துக்கிட்டு, அதாவது நம்ம வந்து பலன் சொல்கிறது அப்படிங்கிறது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடத்தை இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை வெளிப்பட வேண்டும். ஜோதிடம் என்ற ஒரு கலை ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் எப்படி முக்கிய பங்காற்றுகிறது என்பதற்கு நடக்கின்ற சம்பவங்கள், இப்போ உதாரணமாக இப்போ நடக்க போகிறத சொல்கிறோம் அப்படின்னா எப்படி நம்புவாங்க மக்கள்? நடந்ததை சொன்னால் நம்புவார் இல்லையா? அதான உண்மை. ஒருத்தர் ஜாதகம் பார்க்க போகிறோம், நடந்ததை சொல்ல வேண்டும், நடக்க போவதையும் சொல்ல வேண்டும். முதல்ல நீங்கள் நடந்ததை சொல்லி நடக்க போவதை சொல்லணும். நடந்ததை சொன்னால் நம்பிக்கை வரும். அடுத்து நடக்க போவதை சொல்லும்போது இன்னும் நம்பிக்கை ஜாஸ்தியாகும். அது நடந்ததுக்கப்புறம் இன்னும் ஜாஸ்தியாகும். எங்களுடைய வெற்றி அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாதகம் பார்க்கும் பொழுது ஒரு கிளைண்ட்ஸ் வர்றாங்க அப்படின்னா அந்த கிளைண்ட்ஸ் மறுபடி வர்றது, அந்த கிளைண்ட்ஸ் இன்னும் 4 பேரை அனுப்பிச்சி விடுறது. இதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் இருக்கின்ற உண்மைத்தன்மைகள், அது சொன்னபடி நடந்து அவருக்கு கிடைத்த ரிசல்ட். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நல்ல நேரம் கெட்ட நேரம் அல்லது மீடியமான நேரம் 3 தான். ஒரு சில விஷயங்கள் பரிகாரங்கள் செய்யும் பொழுது நல்ல நேரம் இருக்கிற டைமில் பரிகாரம் பண்ணால் டப்புன்னு பிடிச்சிக்கும், நல்லா பிக்கப் ஆகிடுவாங்க. ஒரு மீடியமாக இருக்கிற ஜாதகம் ஒரு மீடியமாக வரும், ஒரு குறிப்பிட்ட நல்ல நேரம் வரும்போது அவங்களும் ஜெயிச்சிருவாங்க. மோசமான ஜாதகமாக இருக்கும் பொழுது பரிகாரங்கள் செய்யும் பொழுது கூட அப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு ஒரு வழி கிடைக்கும். இப்போது நம்ம நடந்து போகிறோம், போகும்போதுங்க ஒரு போகிற வழியில் ஒரு கண்ணாடி கிடக்குது. கண்ணாடி குத்தி கால் கிளியறதுக்கும் ஒரு முள் குத்துறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா? இப்போ ஜோதிடம் என்ன சொல்லுதுன்னா, உனக்கு வந்து கண்ணாடி குத்தி கால் கிளியுன்னு இருக்குது. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்னா, இந்த மாதிரி மோசமான ஜாதகங்களுக்கு பரிகாரங்கள் செய்யும்போது முள்ளு குத்தும். கண்ணாடி குத்துனா வரக்கூடிய எஃபெக்ட் என்ன, முள்ளு குத்துனா வர எஃபெக்ட் என்ன உங்களுக்கு தெரியும். கண்ணாடி குத்துனாலும் கால் வலிக்கும், முள்ளு குத்துனாலும் கால் வலிக்கும். அப்போ கண்ணாடி குத்தும் போது வலிக்கின்ற வலி வேதனை, அங்கே போய் நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து பார்க்குறது எல்லாமே பண்ணி தான். ஒரு முள்ளு குத்துனுக்காக டாக்டர்கிட்ட போக மாட்டோம். ஆனால் கண்ணாடி குத்துனா கண்டிப்பாக போய் ஆகணும். அந்த மாதிரி தான் கால்வலி என்பது உண்டு. மோசமான ஜாதகம் கால்வலி என்பது உண்டு. அந்த கால்வலி எப்படிப்பட்டது? ரொம்ப கடுமையாக இருக்குமா கம்மியாக இருக்குமா? அப்போ நம்ம கம்மியாகிறதுக்காக கால்வலி ஏற்படும், அந்த வலியை குறைக்கிறோம். இதுதான் இந்த பரிகாரம், அதாவது மோசமான நேரத்தில். இப்படிங்க ஜோதிடத்தில் இதுதான் விஷயம். அப்போ முதல்ல நம்ம ஜோதிடர்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு எந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும். நீங்கள் ஜாதக பலன் சொல்கிறீங்க, திசா புத்தி அந்தரத்தை மையமாக வைத்து இந்த காலகட்டங்களில் இதுதான் நடக்கும் என்பதை கட்டாயமாக சொல்லிவிட முடியும். இதுதான் ஜோதிடத்தில் கூடிய மிகப்பெரிய பலம் அப்படிங்கிறது. இப்போ ஐயா சேது மாதவன் ஐயா வந்து ஒரு ஜாதகத்தை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2025 ரொம்பலாம் போக வேண்டாம், இந்த 2025 காலகட்டங்களில் அவருக்கு எந்த மாதிரியான நிகழ்வுகள் நடந்திருக்கலாம் அப்படிங்கிறதா இங்கே ஒரு கேள்வி. இந்த ஜாதகர் வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிக லக்னம், கன்னி ராசி, உத்தர நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க. விஷ்கம்ப நாம யோகம், பவம் கரணம், பவம் தாங்க பவ கரணம் இல்லை பரவாயில்லைங்க, அது போட்டால் ரொம்ப லேட் ஆகும். நம்ம சொல்கிற விஷயத்தை ஷார்ட் அண்ட் டைப்பாக முடிச்சிடலாம். ஜாதகர் வந்து விருச்சிக லக்னத்தில் பிறந்திருக்கக்கூடிய ஒரு ஜாதகர். பிறந்தது வந்து காலையில் 7:37 AM வந்து பிறந்திருக்கிறாங்க. இந்த ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2025 காலகட்டங்கள் இப்போது நடக்கக்கூடிய திசைன்னு பார்க்கணும். நடக்கக்கூடிய திசை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு திசை இல்லைங்க. ராகு திசையில் சனி புத்தி போயிட்டுருக்கு சரிங்களா. இவங்க பிறந்த தமிழ் தேதி வந்து கார்த்திகை 6ஆம் தேதி பிறந்திருக்கிறாங்க. இது பெண் ஜாதகம் இல்லையாங்க, இதோட பெண்ணுடைய ஜாதகம். ஓகே, சரி. அப்போ இந்த 2025வது வருடம் இந்த ஜாதகர் 2ஆம் இடம்
அல்லது 5ஆம் இடம் சார்ந்த ஒரு பாதிப்பை கண்டிப்பாக சந்தித்திருப்பார். அப்போ இந்த 2ஆம் இடம் அப்படிங்கிறது எதை சுட்டி காட்டும்? 2ஆம் இடம் எதை சுட்டி காட்டுங்க? குடும்பத்தை சுட்டி காட்டும், வருமானத்தை சுட்டி காட்டும், வாக்கை சுட்டி காட்டும், நம்முடைய முகப்பகுதிகளை சுட்டி காட்டும், கண் பகுதிகளை 2ஆம் இடத்துல தான் கண் பகுதியை சுட்டி காட்டும். அதே மாதிரி 2ஆம் இடங்கிறது பற்களை சுட்டி காட்டும். ஓகேங்களா? அப்போ குடும்பம், வருமானம், முகம், கண்கள், பற்கள் இதெல்லாம் வருமா வராதுங்களா? அப்போ இது சம்பந்தமான இந்த முகத்திலேயோ அல்லது ஒரு கண் சம்பந்தமான விஷயங்கள்லையோ அல்லது இந்த பல் சம்பந்தமான விஷயங்களோ குடும்ப ரீதியான குடும்பத்திலையும் வச்சுக்கோங்களேன், குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகளையோ பிரிவினைகளையோ இது சம்பந்தமான ஒரு விஷயங்களை சந்தித்திருக்க கூடும் அப்படிங்கிறது இந்த 2025க்கான ஒரு பலன். ஓகேங்களா? இது வந்து ஃபஸ்ட்டு முதல் தர ஆய்வில் இருக்குது. இந்த இடத்துல இப்போ நடக்கிற திசை வந்து உங்களுக்கு நம்ம சனி திசை அப்படின்னு சொல்லிட்டோம். கண்டிப்பாக இந்த ஒரு பலனை அந்த ஜாதகர் 2025 முக்கியமாக சொல்ல போனோம் அப்படின்னா 2024 செப்டம்பரில் இருந்து அப் டு இன்னைக்கு டேட்டுக்குள்ளே அனுபவித்து இருக்க வேண்டும். இல்லை என்றாலும் இன்னும் வரக்கூடிய ஒரு 6 மாதத்தில் அனுபவிப்பாங்கிறதா இருக்குது. ஓகேங்களா? இதில் ஏதாவது ஒரு விஷயம் கட்டாயமாக அந்த ஜாதகரை பாதித்திருக்கும். ஐயா நீங்கள் சொல்லுங்கய்யா, என்ன பாதிச்சதும்? குடும்பத்தில் தாயாருக்கு கண் பார்வை, குடும்பத்தில் ஒரு இழப்பு வந்துருச்சு பார்த்தீங்களா? ஒரு ஜாதகத்தில் கண் பார்வை இழப்பு அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டமான விஷயம். அது தாயாருக்கு அப்போ குடும்பத்தில் ஏதோ ஒரு பெரிய இழப்பு தானுங்க. என் அம்மாவுக்கு கண்ணு தெரியலைங்கும் போது குடும்ப ரீதியாக அந்த பொண்ணுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும். குடும்பத்தில் ஒரு இழப்பு நடந்திருக்கு. சரிங்கய்யா, அடுத்து பார்வை சரியாகுமான்னு ஒரு கேள்வி. அடுத்த விஷயத்துக்கு வருவோம். ஏன் அம்மாவில் பாதிச்சிருக்குது அடுத்து நான் சொல்கிறேங்க. ஓகே, சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்க, நடந்தது சொல்லுங்க. அதாவது போன வருஷம் தாயாரோட கண் பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக போய் பாதிச்சிருச்சு. அடுத்தது திருமணத்துக்கு ஒரு ஏற்பாடு பண்ண, அது தடையாகி நின்றுச்சு. 2 கேள்விதான். 2ஆம் இடத்துல அந்த குடும்பங்கிற விஷயம் தடையாய் நின்றுச்சுன்னா ஒரு வேலை ஏற்பாடு பண்ணிட்டு எல்லாம் ரெடி ஆகிற நேரத்தில் நின்றுச்சு. கரெக்டுங்களா? எஸ், புரியுதுங்களா? அப்போ சம்பவங்கள் நடப்பது என்பதை நாம் சுட்டி காட்ட முடியும். அப்போ இதற்கான விஷயங்கள் இப்போ அடுத்த ஒரு கேள்வி ஐயா கேட்டாங்க. ஏன்னா இப்போ ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கிறேன், 2ஆம் இடத்தை மையமாக வைத்துத்தான் சொல்லியிருக்கிறேன். அம்மாவை பாதித்திருக்கும் அப்படிங்கிறது இதில் இருக்குது. குடும்பத்தில் அம்மாவை பாதிச்சிருக்கு அடுத்த ஆய்வில் வேணால் முதல் ஆய்வுக்குள்ளே நீங்கள் பதிலை சொல்லிட்டீங்க. ஆனால் இதுலேயே வந்துருச்சு உங்களுக்கு. குடும்பத்தில் அந்த பொண்ணுக்கு குடும்பத்தில் தான் பிரச்சனை பாருங்க, குடும்பத்தில் அது பிரச்சனை கொடுத்துருக்கு. இந்த பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்குதுங்கய்யா? வருமானம் இல்லை, வந்துருச்சு இல்லைங்களா? வருமானம் இல்லை. இந்த காலகட்டத்தில் இது இருக்கு, அதில் சம்பந்தமான பிரச்சனைகள் அது இல்லைங்கிறதா விஷயமே. அப்போ அதுவும் இந்த காலகட்டத்தில் நடந்திருக்கு. சரி, இந்த பொண்ணுக்கு சரி ஓகே இப்படியெல்லாம் நடந்துருச்சு. அடுத்து இது குடும்ப ஏற்பாடுகள் செய்யலாமா? ஐயா கேள்வி, அடுத்த கேள்வி அதுதான். குடும்பம் சம்பந்தமான நிகழ்வுகளை நாம் ஏற்படுத்தலாமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் செய்யக்கூடாது. செஞ்சீங்கன்னா மீண்டும் மீண்டும் பிரச்சனைகள் வரும். இப்போ என்ன பிரச்சனைன்னு கேளுங்க. இந்த பொண்ணுக்கு எப்போ வந்து இந்த திருமண ஏற்பாடுகள் செய்கிறாங்களோ ஒரு சில நேரத்தில் இந்த சம்பவங்கள் வந்து கோரிலேட்டட் ஆகும். இந்த பொண்ணு இந்த மாப்பிள்ளை ரெடி அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் ரெடி ஆகும்பொழுதும் நம்மளால பாதிச்சிருக்கலாம். கணக்கு வச்சுக்கோங்க. இந்த நீங்கள் சொல்லுங்க. நடந்து இல்லை, கரெக்டு. எப்போ வந்து கல்யாணத்தை பற்றி பேசினாலும் அது தாயார் பாதிக்குது. ஏன்னா 7ஆம் இடத்துல சனியும் குருவும் வக்கரமாக இருக்குது. இது அது நல்லாவே சுட்டி காட்டிடுச்சு. அதில் புரியுதுங்களா? இது எப்படி சொல்கிறேன்னா இதில் ஒரு சூட்சம கணக்கு இருக்குது. எப்போ வந்து திருமணங்கிற விஷயத்தை எப்பெல்லாம் எடுக்கிறாங்களோ அப்போல்லாம் அவங்க அம்மா வந்து எஃபெக்ட் ஆவாங்க. அது இந்த 2025 முழுவதும் செயல்படும், 26 செயல்படும், 27 செயல்படும். இவங்க வந்து எப்போ வந்து இதற்கான முயற்சிகள் எடுத்தால் இதற்கான நற்பலன்கள் வரும்னா இந்த பொண்ணுக்கு அருமையான யோகம் வருது 2027 மே மாதத்துக்கு மேலே. அப்போ வந்து எந்த விதமான ஒரு இடையூறும் இல்லாமல் தடையும் இல்லாமல் அற்புதமான முறையில் திருமணம் நிகழும். இப்போ நீங்கள் வந்து எதை பண்ணாலும், நீங்கள் உண்மை சொல்கிறேங்க சார், இப்போ எது முயற்சி பண்ணாலும் இந்த பொண்ணுக்கு ஒரு குடும்பத்தை அமைச்சு முயற்சி பண்ணாலும் ஒரு மாப்பிள்ளை போய் ஒன்றும் வேண்டாங்க, மாப்பிள்ளை ரெடினா இங்கே அம்மாளுக்கு பிரச்சனை ஆயிரும். மாப்பிள்ளை ரெடி, அந்த மாப்பிள்ளை வந்து இப்போ ரெடி ஆகிட்டாங்கன்னு சொல்லும்போது இங்கே அம்மா அடிச்சிடும். இதெல்லாம் கோ ரிலேட்டட் விஷயங்கள், அந்த ஜோதிட சாஸ்திரத்துக்கு கோ ரிலேட்டட் விஷயங்கள். அப்போ இந்த பொண்ணுக்கான தீர்வு அதுதாங்க. இந்த அம்மாவுக்கு வந்து கண் பிரச்சனை அப்படிங்கிறதும் 2027 மே மாதம் வரைக்கும் என்ன ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னாலும் சரியாகாது.
இப்போ நீங்கள் 24 செப்டம்பர்லேருந்து பார்த்துருக்கலாம், டாக்டரை பார்த்துருப்பாங்க, பார்த்துக்கலாம், பார்த்துட்டே வருவாங்க. எத்தனை டாக்டரை போய் பார்த்தாலும் சரி, ஜோதிடம் அப்படிங்கிற உண்மைத்தன்மையில் அது சரியாகாத நிலையில் இப்போது இருக்கிறது. அப்போ இவங்க எப்போ இது ரிலீஸ் ஆகும் அப்படின்னா 2027 ஏப்ரல் மே மாதத்திற்கு மேல் சரியாயிடும். அவங்க அம்மாவுடைய கண் பார்வை கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகிடும். அதனால் இப்போ இக்கட்டான நேரத்தில் போயிங்க நம்ம வந்து ஒரு விஷயத்தை செய்கிறோம் அப்படின்னா அது தவறாக முடிந்துவிடும். கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கான அதிர்ஷ்ட காலம் அப்போ தான். இப்போ வருமானமும் இல்லை, குடும்பம் அமைச்சாலும் முடிய மாட்டேங்குது, குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கே பிரச்சனை. அது முக்கியமாக அம்மாங்கிற பிரச்சனை பலமாக இருக்கு. ஸோ இப்போது கண் பார்வை இல்லைங்கும் போதுங்க சார் அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு அம்மாவுக்கு கண்ணே தெரியல, ஒரு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கும் போது அது ஒரு பெரிய கஷ்டம் தானுங்க. ஒரு பொண்ணுடைய கல்யாணத்தை பார்க்கணுன்னு எவ்வளோ ஆசையாக இருப்பாங்க. அப்போது இதெல்லாம் முழுமையாக கண் பார்வை போயிருச்சாங்கயா, இன்னும் கொஞ்சம் லைட்டாக இருக்கு. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 27 மே மாதம் வரைக்கும் கடுமையான தாக்கத்தில் இருக்கும். ரொம்ப முக்கியமாக சொன்னோம்னா இந்த வருஷம் உங்களுக்கு ஜூன் ஜூலை வரைக்குமே தாக்கம் ஜாஸ்தியாக இருக்கும். இதுக்கான என்ன தீர்வு அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன தீர்வுன்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா? இந்த பொண்ணை வந்து வியாழக்கிழமைக்கு விரதம் இருக்க சொல்லுங்க. வியாழக்கிழமைக்கு விரதம் இருக்க சொல்லுங்க. நம்ம ஊரில் இந்த குப்பையில் வராங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வியாழக்கிழமை நாளில் நெய் லட்டும் ஒரு மஞ்சள் கலர் ஆடையும் ஒரு 230 ரூபா பணமும் டொனேட் பண்ண சொல்லுங்க. அடுத்து நம்ம ஊரில் இந்த வெட்டியான்கள் இருக்காங்க இல்லைங்களா, வெட்டியான்களாம் புரியுது இல்லைங்களா, அந்த வெட்டியான்களுக்கு வெள்ளிக்கிழமை யமகண்ட நேரத்தில் ஒரு பிங்க் கலர் ட்ரெஸ்ஸு, ஒரு 450 ரூபா பணம் ப்ளஸ் ஒரு ஸ்வீட் பாக்ஸ் டொனேஷன் பண்ண சொல்லுங்கள். இதை பண்ண அதாவது பிரச்சனை இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ கண் பார்வை இப்போ இருக்குது பார்த்தீங்களா, அந்த தன்மை மறுபடியும் குன்றாமல் இன்னும் கீழே போகாமல் பார்த்துக்கலாம். இது அப்படியே கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வர சொல்லுங்கள். ஓரளவுக்கு அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போகலாம். 27 மே மாதத்திற்கு மேல் இவருடைய ஜாதகத்தில் திருமணம் மிகச்சிறப்பான முறையில் நடக்கும். அவங்க அம்மாவுடைய பிரச்சனையும் படிப்படியாக குறையும். ஏன்னா இப்போ இந்த கர்மாவை கழிச்சிட்டே வரணும் நாம. அப்படி வரும்போது அந்த அம்மா முழுசாக கொஞ்சம் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. சரிங்க. ஆனால் யூஸ் இல்லைங்க, 100% யூஸ் இல்லை. நீ என்ன தான் பண்ணினாலும் டாக்டர் ட்ரீட்மெண்ட் பார்த்தாலும் டாக்டராலே ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு கிரகங்களுடைய தன்மை இருக்கு. அதனால சொல்கிறேன், இது கொஞ்சம் கேட்குங்கய்யா. எப்போ கேட்கும்னா இந்த வருஷம் ஆகஸ்ட் செப்டம்பரில் கொஞ்சம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் முழுமையாக ரிலீஸ் அப்படிங்கிறது 2027 மேக்கு மேலே. சரிங்களா? நன்றிங்க, நன்றி. ஐயா, நடப்பு திசை வந்து செவ்வாய் திசைங்களா இல்லைங்களா? ஓ, இது முடிஞ்சிருச்சுங்களா? செவ்வாய் குரு, ஓ செவ்வாய் திசை 1/7 முடிஞ்சிருச்சு. சரி, ஓகே. ராகு திசை ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகே. ராகு சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கிறார், சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கார். ஐயா, 2027
25வது வருடம். சரிங்களா? இந்த காலகட்டத்தில்ங்க அப்பாவை விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அல்லது அப்பாவிற்கு ஏதாவது வந்து ஒரு பொருளாதார ரீதியாவோ அல்லது அப்பாவுக்கு ஏதாவது வந்து ஒரு குடும்ப ரீதியாவோ ஒரு பாதிப்புகள் இருக்குது. ஒன்று அப்பாவை விட்டு இந்த ஜாதகர் பிரியக்கூடிய காலம் இப்போ இருக்குது. அப்படி இல்லைன்னா அப்பாவுடைய ஒரு செயல்பாடுகள் சொல்லுவோம் இல்லைங்களா, ஏதாவது ஒரு செயல்கள் செய்ய போகி அந்த செயல் வந்து செய்ய முடியாத அளவுக்கு லாக்கிங் இருக்குது. இது ஒரு பாயிண்ட். இது ஒன்று நடக்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் சொல்கிறது 25 இப்போ போன வருஷத்தில் நான் சொல்கிறேங்க 25. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்தில் இந்த காலகட்டங்கள் தெளிவாக சுட்டி காட்டுற விஷயங்கள் என்னென்னா, இந்த ஜாதகருக்கு ஏதாவது வந்து அடி வயிறுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இந்த அடிவயிறு சம்பந்தமான ஏதாவது உபாதைகள் ஏற்படுவதோ அல்லது சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த உடலுக்கு அடிவயத்துக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் இருக்குது இல்லைங்களா, ஏதாச்சும் ஒரு இந்த கிட்னி பகுதிகள் அந்த மாதிரி இந்த நுரையீரல் பகுதிகள் இது சம்மந்தமாக சொல்லுவாங்களா, ஒரு யூரின் இன்ஃபெக்ஷன், அந்த அடிவயத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த கிட்னி பகுதிகள் இந்த மாதிரி விஷயங்கள் பாதிப்பிற்கு வாய்ப்பு இருக்குது. முட்டி சம்பந்தமான விஷயங்கள் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த சம்பவங்கள் எல்லாம் நடப்பதற்கான அதிகப்படியான வாய்ப்புகள். அடுத்து தாய் மாமனுக்கு பாதிப்பு ஏற்படுதல். ஒருவேளை இந்த ஜாதகருக்கு ஏதாச்சும் தாய் மாமன் இருப்பாங்க இல்லையா, தம்பியோ அம்மாவுக்கு தம்பின்னு சொல்கிற ஒரு உறவோ அல்ல பொதுவாகவே தாய் மாமன் உறவுகள், அந்த உறவுகள் பிரிதலோ அந்த சம்பந்த விஷயங்கள் பிரச்சனைகள் ஏற்படுவதோ இந்த 2025 நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஒன்று சுட்டி காட்டுது. அதுக்கு முன்னாடி அப்பாவை பிரிதல், அப்பாவுடைய செயல்பாடுகள் ஏதாவது ஒரு வகையில் வந்து ஸ்லோவாகி போகிறது இந்த விஷயத்தை குறிப்பிட்டு காட்டுதுங்க. அடுத்த பக்கமாக இந்த வருஷம் 25வது வருஷம் ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் இந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் ஜாதகருடைய செயல்பாடுகள்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஒரு விஷயத்தை செய்யறதுல அந்த செயல்பாடுகள் முடங்கி போகக்கூடிய தன்மை. இப்போ ஒரு பிறந்து என்ன வருஷம் பிறந்தார், 2013 பிறந்திருக்காரு. இப்போ 25, 26 வந்திருக்கார். அப்போ ஏதாவது ஒரு விஷயத்தை செய்ய போய் அவரால் செயல்பட முடியாத அளவுக்கு அந்த நேரத்தில் சொல்லுவாங்களே ஒரு லாக்கிங் டைம் சொல்லுவோம். அப்போ படிச்சுட்டு இருக்காருன்னு வச்சுக்கணும், சரியாக படிக்க முடியாத அளவுக்கு தடை வர்றதோ, உடல் ரீதியான ஒரு பிரச்சனை வந்து அதை செயல்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுவதோ, சுக விஷயங்கள் பாதிக்கப்படுறதோ, ஒரு சில நேரங்களில் அம்மாவுடைய உடல்நிலை பாதிக்கப்படுதோ, இவர் உடம்பு பாதிக்கப்படுறது, அது அம்மா உடம்பு பாதிக்கப்படுறது, இவருடைய செயல்பாடுகளுக்கான பலன் அப்படிங்கிறது இல்லாமல் குன்றி போகிறது. இது போன வருஷம் ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பருக்குள்ள. அடுத்து அப்பா விட்டு பிரிதல் விஷயங்கள், இப்போ கடைசியாக சொன்ன விஷயங்கள், இந்த விஷயங்களுக்கு நடப்பதற்கான அதிகப்படியான ஒரு நிலையை தான் இந்த 2025 காட்டிட்டு இருக்குதுங்க. நீங்க வந்து என்ன பதில், நீங்க இருக்கிற உண்மையை சொல்லலாம், தப்பே இல்லை. ஐயாவுக்கு முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன். இது என்னுடைய பேரனுடைய ஜாதகம். இந்த ஜாதகத்தை ஐயா ஏற்கனவே பார்த்து ஒரு பரிகாரம் ஒன்று சொல்லியிருக்கிறீங்க. அதாவது ஆமாம் பார்த்துட்டீங்க. எனக்கு இல்லை பார்த்துட்டு பையனுக்கு சரியானபடி பேச்சு வராத செயல்பாடுகள் கொஞ்சம் தாமதமாக இருக்குது அப்படின்னு ஒரே வார்த்தை தான் சொன்னீங்க. அதுக்குண்டான பரிகாரமாக அப்பவே சொல்லிட்டீங்க. எங்கள் மருமக கூட உங்கள் கூட அமெரிக்காவிலிருந்து உங்கள் கூட பேசலாம். அதாவதுங்க இந்த கட்டுக்கம்பி இருக்குல்ல, அந்த கட்டுக்கம்பியை வந்து ஒரு சுருள் வாங்கி அதை வந்து உங்கள் பையன் உங்கள் பேரனையே விட்டு அதை கட் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பரிகாரம் சொன்னீங்க. ஆனால் நீங்கள் சொன்ன அந்த பரிகாரம் வந்து இப்போ 3 மாதமாக தான் செஞ்சாங்க. அதுக்கு முன்னே செய்யலை. அப்போ தான் நான் சொன்னேன், இப்போ நீங்கள் சொன்ன அந்த மாதத்துலாம் அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருந்தது. இப்போ அந்த நீங்கள் சொன்னதான் அந்த கட்டுக்கம்பி பரிகாரத்தை நான் அவங்க எங்கள் மருமகிட்ட சொன்னேன். அவங்க உடனே அப்ளை பண்ணி வாங்கி பையனுக்கு அந்த பரிகாரம் செஞ்சுட்டாங்க. இப்போ ஓரளவுக்கு பேசுகிறான். எப்படிங்க? அதனால் பரிகாரம் வந்து ஐயா சொன்னது சிம்பிள் பரிகாரம் தான். அது கட்டுக்கம்பி உடனே ஆன்லைனில் பதிவு பண்ணாங்க, வீட்டுக்கு வந்துருச்சு. அப்படியே பையனையே விட்டு கட் பண்ணிட்டாங்க. சனிக்கிழமை கட் பண்ண சொன்னார். கட் பண்ணியாச்சு. பையன் இப்போ சூப்பராக இங்கிலீஷில் பேசுகிறான். போத்தார் இங்கிலீஷ் தான் நல்லா பேசுகிறான். நாங்களும் அவங்ககிட்ட இப்போ பேசிகிட்டு இருக்கிறோம். நல்லா இருக்கிறாங்க ஐயா. இது உண்மையை எதிர்பார்க்கவே இல்லை. ஐயா வந்து மீட்டிங்கு வர்றாங்க. ஸோ அவங்களுடைய பொண்ணு பேரஞ்சாதத்தை வந்து பார்த்தாங்கிறது இப்போ தான் எனக்கே ஞாபகத்துக்கு இன்னும் வரல உங்களுக்கு சரியா. ஏன்னா நம்ம வருவாங்க, இப்போ திருச்செங்கோடு நிறைய பேர் வர்றாங்க.
பேசியிருக்கிறாங்க. ஓகே, நீங்கள் சொல்லித்தான் பேசியிருக்காங்க இல்லைங்களா? நான் தான் சொன்னேன். சரி, சந்தோஷங்க. எதுவும் நாம் சொல்லக்கூடிய பரிகாரங்கள். நீங்களும் சொல்லியிருக்கிறீங்க. ம் ஆமா, நான் தான் சொன்னேன். பரிகாரம் செய்யுங்கன்னு சொல்லி நீங்க சொன்ன பின்னாடி தான் அவங்க நம்புறாங்க. நம்புறாங்க. சரிங்க. சொல்லி நம்பல. நம்பலைங்க. சரிங்க. நீங்க சொல்லி ஆமா நான் சொன்னேன். சரிங்க. பரிகாரத்தை செய்யுங்கன்னா இப்ப செஞ்ச பின்னாடி இப்ப நல்லா இருக்கலாம். நல்லா இருக்கிறாரு. ஓகே, சந்தோஷங்க. சந்தோஷம். அதான் அந்த ஜாதருடைய செயல்பாடுகள் நம்ம சொன்ன மாதிரி கொஞ்சம் இருந்தது, இப்போ நல்லா இருக்கலாம். நல்லா இருக்கிறாங்க. ஓகே, சூப்பர். ஓகேங்களா? அப்போ வந்து நம்ம அந்த நடக்கும் பிரச்சனைகள் இருக்கிற காலகட்டம் அப்படிங்கிறது நமக்கு இப்போ 4 லக்னங்கிறது செயல்பாடு, 4ஆம் இடங்கிறது சுகம். அவரது பாதிக்கப்பட்டிருந்திருக்கு 25ல். இப்போ அந்த 26ல் அந்த பரிகாரங்கள் செஞ்சதுக்கப்புறம் அந்த பரிகாரங்கள் நிறைய சொல்லியிருப்பாங்க. இந்த ஒரு பரிகாரம் மட்டும் சொல்லியிருக்க மாட்டாங்க. இன்னும் நிறைய பரிகாரங்கள் நான் கண்டிப்பாக சொல்லியிருப்பேன். அந்த பரிகாரங்கள் அப்படிங்கிறத கரெக்டாக அவங்க ஃபாலோ பண்ணதனுடைய விளைவு தான் இந்த ரிசல்ட். ஓகேங்களா? நன்றிங்கய்யா. கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி நம்ம கிளைண்ட்ஸ் சொல்லும் பொழுது தான் வந்து நம்ம சொல்லக்கூடிய பரிகாரங்கள் எந்த அளவுக்கு கரெக்டாக வேலை செஞ்சுருக்குன்னு நமக்கு தெரிய வரும். சரிங்களா? அவருக்கு என்ன பரிகாரம் சொன்னோம்? கட்டுக்கம்பியை வாங்கி கட் பண்ணி போட சொன்னோம். எதனால் சொல்லியிருப்போம் அப்படின்னா, ஜோதிட சாஸ்திர சனி ராகு சேர்ந்தால் கட்டுக்கம்பி கட் பண்ணி போடணும். இருக்கீங்களா? அப்போ அதனால தான் நம்ம சொல்லியிருப்போம். அது எந்த காலகட்டங்களில் எப்படி செய்ய வேண்டுமோ அப்படி செய்தால் அதற்கான பலன் உறுதியாக கிடைக்கும். சரிங்களா? நன்றிங்கய்யா. நன்றி நன்றி நன்றி. அடுத்து ஜாதகம் மீட்டிங்கில் ஜாதகம் பார்த்துட்டு ரெஃபரன்ஸ் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறோம். ஆனால் உண்மையிலேயே இப்போ தான் ஞாபகம் வருதுங்க, ஐயாவுடைய மகள் அமெரிக்காவிலேருந்து பார்த்துருக்காங்க, ஞாபகம் வருதுங்க. இது நம்ம இப்பவும் சொல்கிறேங்க, இது வந்து தற்செயலாக ஐயாவாக சொன்னது இப்போ தான் எனக்கு அப்போது பார்த்ததே ஞாபகம் வருது. ஏன்னா சில இடங்களில் வந்துங்க நாடார் மண்டபத்தில் பார்த்தோம். அதான் சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுங்க, ஒரு 4 ஆளை கூட்டிக்கிட்டு அவங்களா ஜாதகத்தை போட்டெல்லாம் சொல்லுவாங்க. நம்மகிட்ட அந்த பேச்சே கிடையாது. நேரடி கலை ஆய்வு உண்மை இருந்தால் மட்டும்தான் அந்த ஆய்வுகள் வந்து உண்மை இருக்கிற இடத்துல தான் சார் பரிகாரம் பழிக்கும். சும்மா 4 பேரை கூட்டி வச்சுக்கிட்டு அப்படி சொல்லி இப்படி சொல்லி அவங்கள ஒரு இந்த பிளேகிராம் யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா 4 பேர் உட்கார வச்சுக்கிட்டு அதை பண்ணு இதை பண்ணு பிளேகிராம் ஆடுவாங்க. நம்முடைய யதார்த்தம், நம்முடைய ஒரு மனிதனோட உண்மைத்தன்மை உங்களுடைய கண்ணிலேயே தெரியும். பொய் சொல்லுறதுடைய கண்ணும் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். ஆனால் அதை கூட இப்போ மீடியாவில் ரொம்ப பெருசாக அப்படியே எல்லாரும் நம்புற மாதிரி பண்ணிடுறாங்க. ஸோ இது நம்முடைய பெருமைக்காக இல்லை. இது வந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எவ்வளோ உண்மைத்தன்மையாக இருக்கிறது, மக்கள் இதை பார்த்து எந்த அளவுக்கு ஜோதிடம் உண்மைங்கிறத முதல்ல நம்மக்கிட்ட வர்றாங்கிறதுக்காக இல்லைங்க, உண்மை ஜோதிடம் அப்படிங்கிறது எல்லாரும் உணரும், அதுக்காக தான், வேற ஒன்றும் இல்லை. நன்றிங்க. வேறு ஜாதகம் ஆய்வு கொடுத்து ஜாதகம் கொடுங்க. பையன் ஜாதகம் இது வரைக்கும் எனக்கு காட்டுறதும் இல்லை, நான் பார்த்ததும் இல்லை. அதுவும் சொல்லுவாங்க, கூட இருக்கிறவங்க ஜாதத்திலே ஆய்வு பண்ணுறாங்க, நம்ம உங்கள் கண்ணு முன்னாடி எடுத்தோம் ஒரு பேர் வந்துச்சு அதனால கொடுக்குறோம், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. ஐயா என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஜாதகத்தை எழுதிட்டு இருக்கிறீங்களா? சரி பண்ணாங்க. ஏன்னா அவர் கூடவே தான் இருக்காரு. அவங்களுக்கு 2 பொண்ணு ஒரு பையங்க. என்ன ஒரு நாள் கூட அவங்க ஜாதகத்தை எனக்கு காட்டுறதும் இல்லை, நான் பார்த்ததும் இல்லை. ஐயா சீனிவாசனாங்கய்யா. ஐயா இது அதிக பாகை குறைந்த பாகை இதெல்லாம் எழுதி வச்சிருக்கீங்களா? சொல்லிருங்கய்யா. குறைந்த பாகை சந்திரன் தமிழ் தேதிங்கய்யா. ஐயா நம்ம ஷார்ட்லேயே போட்டுடலாங்க, இது ரொம்ப பார்த்து எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படிங்க டேட் ஆஃப் பர்த் டைம் சொல்லுங்கள். உள்ள ஏற்றுறமோ ஏற்றி சொல்கிறேன் உங்களுக்கு. ரெண்டாயிரத்தி 25வது வருடத்தில் குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க வேண்டும். அப்படின்னா நீங்கள் இந்த ஜாதகர் வந்து 25ல் முழுமையாக தன் குடும்பத்தை விட்டு வெளியே இருக்கக்கூடிய சூழ்நிலை. இப்போ இந்த ஜாதகர் எங்கே பிறந்தாருங்க? சேலத்தில். இப்போ எங்கேங்க இருக்காரு? ஓகே. 25ல் எங்கே இருந்தார்? கேட்டுக்கோங்க, நீங்களே சொல்லுங்கள்.
அதாவது வந்து கணக்கு எடுத்துக்கிட்டால் வந்து சேலத்துக்கும் கோயம்புத்தூருக்கும் பக்கம்தான் கணக்கு, தமிழ்நாடு ஒரே ஸ்டேட்டு. அதில் பையன் வந்து படிச்சுட்டு இருந்தான், ஹாஸ்டலில் தங்கி படிச்சுட்டு இருந்தான். ஆனால் இப்போ இந்த பிரிவுனுக்கு தூரம் விட்டு குடும்பத்தை விட்டு போயிடுவான்னு சொன்னார் இல்லையா, அது ஸ்டேட் விட்டு ஸ்டேட். பெங்களூர்னா கர்நாடகா ஸ்டேட்டு, தூரம் போயிட்டார். அது 2025 படிப்பு 5 வருஷமாக பார்த்துக்கிட்டு மிச்சம் போயிட்டார். அவ்வளோதான் கேள்வி. அடுத்த பதிலுக்கு நம்ம உள்ளே போவோம். இவர் அங்கே போயிட்டாருங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாதகத்தில் 2025வது வருடத்திலிருந்து அப் டு இந்த டேட்டுக்குள்ள இப்போ ரன்னிங் ஸ்டேட்டஸில் 25லேருந்து அப் டு இன்னைக்கு டேட்டுக்குள்ள ஒரு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது ஒரு வேலைன்னா சொல்கிறேன் இல்லைங்களா, ஒரு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைந்திருக்கிறது. ஏதாவது ஒரு வேலையில் சேரக்கூடிய அமைப்பு இப்போ இருக்குது. வேலையில் தாங்க இப்போ போயிட்டுருக்காரு. ஒரு 6 மாதமாக தான் வேலைக்கு போகிறார். ஓகேவா? இது எப்போ நடந்திருக்கும்? அப்போ ஐயா அவர் கூட இருக்கிறங்கிறக்காக நான் சொல்லலை, அவர் பையனை பற்றியோ பொண்ணுகளை பற்றியோ இது வரைக்கும் நான் கேட்டதே கிடையாது. அவர் சொல்கிறார் இப்போ பார்த்துக்கோங்க. ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க இவர் பேரை நாம் வந்து நாமளாக செலெக்ஷன் பண்ணலை. ஏன்னா இது எல்லாம் அப்படித்தாங்க, கூட இருந்தே கோல்மால் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த வேலையை நம்மகிட்ட கிடையாது. எல்லாத்துக்கு முன்னால் வந்து குழுக்கள் போட்டோம், அதில் அவர் பேர் வந்துச்சு. இது நான் கும்பிட்ற சாய் மேலே சத்தியமாக அவரோட விஷயம் பற்றி எனக்கு தெரியாது. அப்போ வந்து இந்த இடத்துல வந்து அவருக்கான வேலை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் 25 இருந்திருக்கிறது, நன்றாகவே இருந்திருக்கு. எந்த வருஷங்க கிடைச்சது வேலை? 7 மாதம்னா 2025 தானே இருக்கும். சரி, ஓகே. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் அவர் எடுக்கக்கூடிய அந்த முயற்சிகளுக்கான பலன் அப்படிங்கிறது கட்டாயமாக கிடைச்சிருக்கு. இதில் இன்னொரு விஷயம் நமக்கு சொல்லி ஆகணும். ஜாதகத்தில் வந்து அடுத்த நிலை நம்ம பரிணாமத்தில் பார்க்கும்போது கொஞ்சம் அம்மாவுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த 2025 அப்டூட்டோட இன்னைக்கு டேட் வரைக்கும் ஒன்று அம்மாவை விட்டு பிரிதல் அப்படிங்கிறது நிலையும், அல்லது அம்மாவுக்கு உடல்நிலை சார்ந்த ஏதாவது ஒரு தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் காட்டுகிறது. ரெண்டாவது இல்லை நடந்திருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒன்று அப்படி இல்லைன்னா இவருக்கு இந்த காலகட்டத்தில் ஏதாச்சும் வயிற்றுல வந்து அல்சர் ப்ராப்ளம் இருக்கும். இப்போ ஒன்று அல்சர் ப்ராப்ளம் இருக்கலாம், அல்லது அந்த சாப்பிட்ற சாப்பாடு வந்து இந்த டைஜஸ்ட் ஆகுது இல்லைங்களா, இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கலாம். இந்த மாதிரி ரெண்டில் ஏதோ ஒன்றும். அம்மாவை விட்டு பிரிதல் அது ஆல்ரெடி வந்தாச்சு, அம்மாவை விட்டு பிரிஞ்சு தான் இருக்கிறார், அது வந்தாச்சு. அதே மாதிரி அம்மாவுக்கு ஏதாச்சும் அம்மா வந்து கூட இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அம்மா கூட வந்து இருந்தாருன்னா கொஞ்சம் அம்மாவுக்கு உடல்நிலை பிரச்சனைகள் பாதிக்கப்படலாம், அல்லது வயிறு அல்லது இந்த சாப்பாடு விஷயங்கள் கொஞ்சம் அப்பப்போ வந்து டைஜஷன் ஆகாமல் அது சம்மந்தமான ஒரு பிரச்சனைகள் இருக்கலாம் அப்படிங்கிறது கோச்சாரகரங்க சொல்லுது. இது இருந்தால் சொல்லுங்க, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதாவது எங்களுடைய மனைவிக்கு உடம்பு சரியில்லை. இருந்த ஆரோக்கியத்தோடு இப்போ ரொம்ப கொஞ்சம் உடல்நிலை ரொம்ப சரியில்லை. இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நான் தான் கூட போய் ஸ்கேனெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன், இந்த எக்ஸ்ரேலாம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். தைராய்டு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க, அதுக்கு மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கிறோம். அப்போது இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகளுக்கான டைம். அப்போது அவருக்கு ஒன்றும் வயிற்றில் ஒன்றும் பிரச்சனை இல்லையே. இப்போ அப்பா அம்மாவை தான் அடிச்சிட்டு இருக்குது. இப்போ அவர் பிரச்சனை அம்மாவையும் பிரிஞ்சுட்டாரு, பிரிஞ்சிருந்தும் கூட அவங்களோட அம்மாவை கொஞ்சம் பாதிக்குது. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் இருக்கும். 25 கட்டாயமாக வேலை உண்டு. கட்டாயமாக வேலை உண்டுங்கிறத நீங்கள் வேலை எப்போ கிடைக்குன்னு கேட்குறாங்க இல்லையா, கட்டாயமாக வேலை உண்டு. ஆனால் இந்த இடத்துல என்னென்னா இவருக்கு இன்னொரு ஒரு சிக்கலும் இங்கே இருக்குங்க. இப்போ நம்ம அந்த சம்பாதிக்கிறார் இல்லையா, அந்த சம்பள காசு வேலை கிடைச்சிருச்சு ஓகே, ஆனால் இருந்தாலும் அவர் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான சம்பளம் இருக்குது. அதாவது ஒரு வேலை செய்யறதுக்கு உண்டான சம்பளம் இருக்காது, அல்லது வர்ற காசு வந்து தேவையில்லாம அதுக்கே செலவாகி போயிடலாம், மிச்சப்படுத்த முடியாமல் இருக்கலாம், அல்லது அவர் எவ்வளவு கஷ்டப்படுறாரோ அதுக்கு தகுந்த சம்பளத்தை வந்து கொடுக்காம இருக்கலாம். சம்பளம் வந்து மிக அதிகம்லாம் கிடையாதுங்க, 50,000 அதான் 40,000 போட்டாங்க ஆரம்பத்தில். மெடிக்கலில் பார்த்துருக்காரு, சைனாவுக்கு வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்து அடிக்கடி வெளியூரில் போயிட்டு தான் இருக்கார். சம்பளம் குறைவு தான், ஆனால் அது சம்பளம் வாங்குகிற சம்பளம் கடன் கட்டுறதுக்கு சரியாக போயிடுச்சு. அப்போது இருக்கிறது வருகிறது வேலை என்பது இருக்கிறது, அது உறுதி. ஆனால் அதில் வரக்கூடிய சம்பாத்தியத்தை மிச்சப்படுத்த முடியும்னா இல்லை. அதே மாதிரி 2ஆம் இடம் குடும்பத்தொட்டு பிரிஞ்சிருக்கிறார். இதெல்லாம் வந்து முதலே நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. அப்போது இந்த கோரிலேட்டடான சம்பவங்கள் எல்லாம் நடக்கும் என்பதுதான் சத்தியம். ஏன்னா நம்ம எந்த ஒரு நிகழ்வுகளையும் சாதாரணமாக வந்து என்ன பண்ண முடியாதுங்க, எடை போட முடியாது. இவர் படிச்சிருக்கலாம், இப்போ 23, 24 படிச்சுட்டு தான் இருந்திருப்பார். அப்போ ஏதாச்சும் உண்மையை சொல்கிறாங்க, அந்த 23, 24 ஏதாச்சும் ஒரு இந்த கேம்பஸ் செலெக்ஷன்லாம் ஒரு எதிர்பார்ப்பாங்க இல்லையா, அதெல்லாம் கூட ஒருவேளை எதிர்பார்த்துருந்தா கிடைச்சிருக்காது. எல்லாமே இந்த 25 தான் நடந்திருக்கும் அவர் எடுக்கக்கூடிய முயற்சிகள். அதே மாதிரிங்க 25 வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு, அதையும் சொல்லிடுறேன். 25 வெளிநாடு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, இப்போ இருக்குது.
இப்போ 25 வெளிநாடு போனாருங்களா? இப்போ அதான் அப்போ இருக்குது, இப்போ இருக்குது. அந்த கணக்குகள் கரெக்டாக வரும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களில் குறிப்பிட்ட சம்பவங்கள் நடக்க வேண்டும் என்பது இயற்கையாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அவருக்கு நடக்கக்கூடிய திசா புத்தி அந்தரங்களுடைய சூட்சமத்தை எடுத்துக்கிட்டோம்னா அந்த நிகழ்வுகளை தெள்ள தெளிவாக சுட்டி காட்ட முடியும். சரிங்களா? நன்றிங்க. நல்லா வருவார். அடுத்து வந்துட்டாருங்க. திருமணம் தற்போது செய்யலாமா அப்படின்னா இப்போதைக்கு வேணாம், இன்னொரு வருஷம் போகட்டும். இப்போ பண்ணினோம்னா அது அந்த அளவுக்கு சரியா இருக்காது. இப்போ நடக்கிற அந்த திசாபுத்தி அந்த அந்தரத்துடைய சூட்சமத்தினுடைய அடிப்படையில் இப்போதைக்கு பண்ணினோம்னா அந்த அளவுக்கு சரியா இருக்காது. இன்னும் கொஞ்சம் போகட்டும், இன்னொரு ஒரு வருஷம் ஒரு 3 மாதம் போகட்டும். அப்போ நம்ம பண்ணும்போது கொஞ்சம் நமக்கு பிரச்சனை இல்லாமல் வந்து நம்ம ஈஸியாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து உருவாகும். ஆனால் இப்போ பண்ணுறதுனாலும் தப்பு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பரிகாரம் பண்ணணும். பரிகாரம் பண்ணிங்கன்னா இந்த 2025 27 26 27 நடத்திக்கலாம். என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவிடைக்கிளி முருகன் கோவிலுக்கு போயிட்டு வரும். திருவிடைக்கிளி முருகன் கோவிலுக்கு கட்டாயமாக சென்று வர வேண்டும். ரேவதி நட்சத்திரத்தில் சென்று வர வேண்டும். திருவிடைக்கிளி முருகன் கோவிலுக்கு ரேவதி நட்சத்திரத்தில் போயிட்டு வாங்க. அமைவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஒரு கணக்கு வச்சுக்கோங்கய்யா, கல்யாணம் பண்ணுற இடத்துல ரொம்ப குறையுள்ள இடத்துல பண்ணுங்க. குறையுள்ள இடம்னா தெரியுதுங்களா? குறை உள்ள இடம் அப்படின்னா உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப குறையுள்ள இடம் அப்படின்னா ஒரு மாமனாரோ மாமியாரோ இல்லாத இடம். ஏன்னா இவங்க ஜாதகப்படி குடும்பத்தை வந்து ரொம்ப பலகீனமாக அமைத்துக் கொள்ள வேண்டுங்கிற விதி இருக்கு. பலவீனமாக அமைச்சிக்கலைன்னா இவர் பிரச்சனையை ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். அல்லது மாமனாரோ மாமியாரோ, எனக்கு தெரிஞ்ச மாமியார் இல்லாத வேணும் ரொம்ப பெஸ்ட். சரிங்களா? அப்படி முயற்சி பண்ணீங்கன்னா அதற்கான கதவுகள் திறக்கப்படும். கண்டிப்பாக அதற்கான கதவுகள் திறக்கப்படும். ஆனால் இப்போ விட்டுட்டீங்கன்னா மறுபடி வரக்கு கொஞ்சம் டைம் வந்து இன்னும் இழுக்கும். 27 மேக்குள்ள முடிச்சிட்டிங்கன்னா ஓகே. அதுவும் இந்த நிர்பந்தங்களுடைய அடிப்படையில் செய்யுங்க. பையனை திங்கக்கிழமை விரதம் இருக்க சொல்லுங்க. கட்டாயமாக திங்கட்கிழமை நாளில் ஜாதகர் விரதம் இருந்தாக வேண்டும். திங்கட்கிழமை நாளில் அநாத ஆசிரமங்கள் எவ்வளவு சம்பாதிச்சாலும் அநாத ஆசிரமங்கள் திங்கட்கிழமை நாளில் காலையில் டிஃபனாக வெண்பொங்கல் தானம் கொடுக்க சொல்லுங்க. முடக்கோயிலுக்கு போயிட்டு வர சொல்லுங்க. 26 முடியறதுக்குள்ளேயோ அல்லது 27 மேக்குள்ளேயோ கல்யாணம் நடக்கும். பலமாக இதை ரெண்டையும் ஃபாலோ பண்ணி செஞ்சுட்டா ஓகே தான். சரிங்களா? நன்றிங்க. நன்றி. ஐயா 16 வந்திருக்கு. பேர் என்னங்க? 16 என்னங்க பார்த்துட்டீங்களா? ஸோ ஜோதிடத்தினுடைய உண்மையை இப்போ யார் எல்லாமே பேசுறது எல்லாமே வந்து மொத்தமாக பேசிட்டு போய் ஜாதகம் பார்க்க போகிறது எல்லாம் விஷயம் இல்லைங்க. இவர் சொல்றது கரெக்டாக இல்லையா, அவ்வளோதான் விஷயம். அதானே எதிர்பார்க்குறாங்க மக்கள். அதுக்காகத்தானே இவ்வளோ தூரம் வந்து எப்போவுமே நம்ம வகுப்பு எடுக்கிறத விட வகுப்பு எடுத்துட்டோம். இது வரைக்கும் எத்தனையோ வகுப்பு எடுத்தாச்சுங்க. நீ வகுப்பு எடுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அத்தனை வகுப்பு நம்ம எடுத்துட்டோம், நேரடியாகவே எடுத்துட்டோம். இருந்தாலும் ஜோதிடத்தினுடைய அந்த ஜோதிடம் உண்மையானது அப்படிங்கிறது மக்கள் உண்டு. அதான் மெயின் விஷயமே உங்களுக்கு. ஐயா நீங்கள் பிறந்தது இது யார் ஜாதகங்க? அது ஐயா உங்களோட ஜாதகமே தான். ஐயா நீங்கள் பிறந்தது வந்து மகர லக்னம். நீங்கள் பிறந்த தேதி என்ன? தமிழ் தேதி 24 ஐப்பசி 24. இதில் போடலிங்க, நல்லா தெரியுங்களா? 24 தானே? ஐப்பசி 24 தான். இதில் போடலிங்க. அதில் போட்டுறீங்களா? உங்கள் இதில் இல்லையா? இல்லை பார்த்துக்கலாம். ஐப்பசி 24 நல்லா தெரியுங்களா? ஐப்பசி 24 அதில் போட்டுருங்களா? சரி பார்த்துக்கலாம். சரி ஓகே, நான் பார்த்துக்குறேங்க.
பிறந்த ஊர் எதுங்க? தாராபுரம். சரி பார்த்து. ஜாதகத்தில் புதன் வக்கரமாக இருக்காரு. சேஞ்ச் பண்ண வேணாம். ஏதோ நிமித்த உணர்த்து போல் இருக்குது. ஏதோ ஏதோ உங்களுக்கு நிமித்த உணர்த்தது போல் இருக்கு. இருபத்தி 5வது வருடம். சரிங்களா? எந்த விஷயத்தை எடுத்து செஞ்சாலும் 25 ஜனவரியிலேருந்து கணக்கு வச்சுக்கோங்க. இன்னைக்கு டேட் வரைக்கும் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சுருப்பீங்க. ஒன்று எந்த விஷயத்தை எடுத்து செஞ்சிருந்தாலும் அந்த விஷயம் ஒன்று ஆரம்பத்திலேயே ஸ்டாப் ஆகிருக்கும், அல்லது ஒரு விஷயத்தை கஷ்டப்பட்டு செஞ்சு பார்த்துட்டு கடைசியில் ஒன்றுமே இல்லை போடா அப்படின்னு தூக்கி போட்டு போக வேண்டிய நேரம் எது? இந்த 2025 ஒரு பாயிண்ட். அதாவது உண்மை சொல்ல போனோம்னா உழைத்த உழைப்பிற்கு பலன் இல்லை. என்ன வேணாலும் எஃபெக்ட் போட்டிருப்போம், ஆனால் அந்த உழைப்பிற்கான பலன் இல்லாத ஒரு நேரம் இந்த நேரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்து 2ஆம் இடம். இப்போ உழைப்புக்கு ஏற்ற பலன் இல்லைனாவே உழைக்கிறோம். எதுக்காக மனுஷன் எதுக்கு சார் உழைப்பாங்க? சம்பாதிக்கிறதுக்காக உழைப்பாங்க. இப்போ சம்பாதிக்கிறதுக்காக உழைச்சிருப்பீங்க, ஆனால் உழைப்பிற்கேற்ற பலன் இல்லை, உழைப்பிற்கேற்ற சம்பாத்தியம் இல்லைங்கிற ஒரு நிலை இருக்குது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேங்களா? அடுத்து இந்த நேரங்களில் நமக்கு ஒரு பிளானிங், இப்போது ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் போட்டிருப்பீங்க. இந்த 2025 ஒரு பிளான் பயங்கரமாக போட்டிருப்பீங்க. அப்படி பண்ணலாம் செம்ம பிளானிங் எல்லாம் இருந்திருக்கும். ஆனால் எந்த பிளானுமே ஒன்று என்னமோ சொல்லுவாங்களே போடும்போதே ஸ்டாப் ஆகிருக்கும், அல்லது ஏதாவது ஒரு பிளானை போயிட்டு ஒரு பாதியிலேயே அட போடா அப்படின்னு விட்டுட்டு வந்திருப்பீங்க, அல்ல அது தானாகவே நின்று போயிருக்கும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அது முக்கியமாக தொழிலுக்கான பிளானாக இருக்கலாம், நம்முடைய ஜீவனத்துக்கான பிளானாக இருக்கலாம். இது தடைப்பட்டு நின்றுருக்கலாம். இன்னொரு விஷயம். அடுத்த விஷயம், குழந்தைக்கு இப்போ சொல்லுவாங்களா, முதல் குழந்தைன்னு ஃபஸ்ட்டு குழந்தை இருப்பாங்க இல்லையா, குழந்தைக்கோ அல்லது மனைவிக்கோ ஏதாச்சும் உடல் ரீதியான அசௌகரியங்கள் ஏற்பட்டு அதுக்கு மருத்துவ செலவுகள் செய்திருக்கலாம். இது ஒரு பாயிண்ட். உங்களுக்கு ஏதாச்சும் இந்த வயிற்றுல அல்சர் பிரச்சனையோ, சாப்பிட்ற சாப்பாடு வந்து கொஞ்சம் டைஜஷன் ஆகாமல் செரிக்காமல் போகிறதோ, இந்த மாதிரியான நிகழ்வுகள். அப்போ நம்ம இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கிறோம். இதில் கட்டாயமாக நிறைய பேர் சொல்கிறது எல்லாமே இருக்குமாங்க. ஒரு சில பேர் நான் அனுபவத்தில் பார்த்த வகையில் நான் சொன்ன விஷயங்களில் ஒரு 2, நான் வந்து எல்லாத்தையுமே சொல்லலை, முக்கியமான ஒரு விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். இதில் 3 விஷயமோ 4 விஷயமோ ஆணித்தரமாக 2026 நடந்திருக்கும் அப்படிங்கிறதான் நீங்களே சொல்லிடுங்க. ஐயா நான் உங்களை ஜாத்தியெல்லாம் பார்த்ததில்லை, இதை முறையாக பார்க்குறேன். ஏன்னா அதையும் சொல்லிடுறோம். ஏன்னா இப்பவும் சொல்கிறேங்க, நான் சொல்லக்கூடிய ஆய்வுகளும் கருத்துக்களும் யாரையும் வைத்து ஒரு தீர்மானிக்கப்பட்டு ஒரு பிளான் போட்டு நடக்கிறதில்ல. நான் வணங்கும் திருச்செந்தூர் முருகன் ஆணையாக இயற்கையாக யதார்த்தமாக நான் ஆய்வு செய்து சொல்கின்றேன். நீங்கள் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை சொன்னீங்கன்னா போதும். நன்றிங்க. இல்லைங்க, அது கரெக்டு தான். 2025 பெருசாக உழைப்புக்கான எந்த வருமானம் எதுவும் பெருசாக பண்ணலை. அதே மாதிரி 2வது பாயிண்ட் என்ன சொன்னீங்க, 2025 போட்ட திட்டங்கள் எதுவுமே இன்னைக்கு வரைக்குமே 25 ஜனவரிலேருந்து இப்போ வரைக்கும் எதுவுமே மெட்டீரியலைஸ் ஆகாமல் இருக்குது. சரி எல்லாம் இந்த எலெக்ஷன் முடிஞ்சு பார்த்துக்கலான்னு இப்போ 2-3 மாதம் ஒன்றும் பண்ணுறது இல்லைங்க.
கிட்டத்தட்ட அந்த ஒரு வருஷம் 1.5 வருஷமாகவே இந்த எதுவுமே நடக்கலைங்க. அப்படியே அவங்க சொன்னாங்கல்ல சும்மாவே டைம் பாஸ் பண்ணணும், அது மாதிரி தான் போயிட்டுருக்குதுங்க. சரிங்களா? ஒரு 2 விஷயம் 3 விஷயம் கன்ஃபார்ம்டு இதில். வயிறில் ஏதாச்சும் அல்சர் பிரச்சனை அந்த மாதிரி ஏதாச்சும் வாயு கோளாறு அந்த மாதிரி குழந்தைக்கோ மனைவிக்கோ ஏதாச்சும் சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் அந்த மாதிரி ஏதாச்சும் மருத்துவ செலவுகள் பெருசாக இல்லைங்க. சளி காய்ச்சல் அந்த மாதிரி ஏதாவது அப்பப்போ ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி இருக்குது. ஆனால் பெரிய மருத்துவ செலவுகள் இல்லை. ஆனால் தொழில் வருமானம் அது எதுவுமே இல்லைங்க. அப்போ ஒன்று உடல் ரீதியாக அல்லது பொருளாதார ரீதியாக. அப்போ இவரை ரொம்ப அடிச்சிருக்கிறது என்னென்னா அந்த லக்னம் என்று சொல்லக்கூடிய செயல்பாடுகள், வருமானம், பிளானிங் எதுவுமே இல்லாமல், அது எதுவுமே இல்லை. அதான் சொல்கிறேன் இல்லைங்களா, நான் சொன்னேன் எது செய்திருந்தாலும் எல்லாமே தடை 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 தடை. இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். எப்படா நடக்கும் அப்படிங்கிற அவரே சலிச்சிருப்பார். என்னடா நடக்கவே மாட்டேங்குது, நடமைக்கு வாங்கி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருந்து இது எப்போது நடக்கும் அப்படின்னு காத்துட்டு இருக்கார். அதுக்கு பதில் சொல்லணுமா வேண்டாமா? எப்போது நடக்கணும் பதில் சொல்லிடலாமா வேண்டாமாங்க? சொல்லிடலாங்களா? காலம் கனியும் போதும் நடக்கும்ன்றலாங்களா? நடக்கும், ஆனால் பரிகாரங்கள் அவசியமாகிறது. இந்த இடத்துல வந்து நடக்காதுன்னு இல்லை, நடக்கும். ஆனால் பரிகாரங்கள் என்பது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. பரிகாரத்தை கரெக்டான முறையில் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா அந்த காரியங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். அப்போ இதுக்கு என்ன பரிகாரங்கள் நம்ம செய்யணும், அதுதான் கேள்வி. ஏன்னா பரிகாரங்கள் செய்யும்போது தான் அதுக்கான, ஏன்னா கர்மாவை குறைக்கும் பொழுது அதுக்கான விடை வந்து நமக்கு பிறக்கும். ஒன்றும் வேண்டாங்க, நம்ம ஊரில் முட்டி வலி பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க. இப்போது வயசான தாய்மார்களாக இருப்பாங்க தெரியுங்களா, உங்களுடைய அம்மா வயதை ஒத்த, அதாவது அம்மா வயதில் இருக்கக்கூடிய தாய்மார்கள். அம்மாவுக்கு என்ன வயசாச்சுங்க? 62. இதே 60 வயது அல்லது 62 வயதில் இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு முட்டி வலி பாதிச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த முட்டி வலிக்கு மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்கணும். இது ஒரு பாயிண்ட். அடுத்தபடியாக மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் இருப்பாங்க இல்லைங்களா, மனநிலை பாதிக்கப்பட்ட அந்த ஆசிரமங்கள் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஆசிரமங்களுக்கு வெள்ளிக்கிழமைனாலும் உணவு கொடுக்கணும். இது ரெண்டும் நீங்கள் கட்டாயமாக செய்யணும். முட்டி வலி பாதிக்கப்பட்டவங்களுக்கு மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்கணும், அதே மாதிரி அந்த மனநிலை பாதிக்கப்பட்ட ஆசிரமங்களுக்கு வெள்ளிக்கிழமைனாலும் உணவும் கொடுக்கணும். 2 பரிகாரம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிற ஒரு கோவிலுக்கு நீங்கள் இப்போ வந்து கண்டிஷனாக போயிட்டு வந்து ஆகணும். அந்த கோவிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வரணும். எந்த கோவிலுக்குன்னா மதுரையில் இம்மையில் நன்மை தருவார் கோவில். இந்த கோவிலுக்கு வந்து எப்போ நீங்கள் போயிட்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹஸ்த நட்சத்திரம் வரும்போது போயிட்டு வரணும். ஹஸ்த நட்சத்திரம் இந்த டைமில் போயிட்டு வரணும். ஹஸ்த நட்சத்திரம் வரும் பொழுது மதுரையில் இம்மையில் நன்மை தருவார் கோவிலுக்கு கட்டாயமாக போயிட்டு வரணும். இது ஒன்று. உங்களுக்கு 2036 சுக்கிர திசை வந்து முடிய போகுது. அதனால் நீங்கள் வந்து இன்னொரு பரிகாரம், இந்த பரிகாரத்தை ஜூன் மாதத்துலேருந்து பண்ணணும். இப்போ கடைசியாக சொல்கிற பரிகாரத்தை வர்ற ஜூன்லேருந்து அடுத்த ஜூனுக்குள்ளே பண்ணணும். செருப்பு தைக்கிறவங்களுக்கு வியாழக்கிழமை நாளில் ஒரு மஞ்சள் நிற ஆடையும் ஒரு 230 ரூபா பணமும் கொடுக்கணும். இது வந்து இந்த வருஷம் ஜூன் மாதத்துக்கு மேலே கொடுக்கணும். அது நாம வச்சுக்கோங்க. இன்மையில் நன்மை தருவார் மதுரை கோயிலுக்கு நீங்கள் அஸ்த நட்சத்திரத்தன்னைக்கு போயிட்டு வரணும். முட்டி வலி பாதிக்கப்பட்ட தாய்மார்களுக்கு வெள்ளிக்கிழமை நாளில் மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்கணும். மண்ணிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு வெள்ளிக்கிழமை நாளில் வந்து உணவு கொடுக்கணும். இந்த 4 விஷயங்களை கரெக்டாக செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த நீங்கள் சொல்கிறதுக்கு இதாக கரெக்டாக செஞ்சு முடிச்சுடுவார். ஏன்னா எலெக்ஷன் வரக்கு இன்னும் ஏப்ரல் மேல தான் வரும். அதுக்குள்ளே இதெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க. கோயிலுக்கு போகிறது பிரச்சனை இல்லை. இந்த தான தர்மங்களை அந்த கர்மாவை குறைச்சிட்டு வர 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 உங்களுக்கான வருமானத்திற்கான வழிவகைகள் கட்டாயமாக இந்த மே அல்லது ஜூனில் அமைஞ்சிரும். சரிங்களா? நடந்ததுக்கப்புறம் வந்து சொல்லுங்கள். ஓகேங்களா? கண்டிப்பாக நடக்கும், உறுதியாக நடக்கும். அதே மாதிரி இன்னொரு கோவிலுக்கு நீங்கள் அடிக்கடி இந்த ஜூலை மாதம் வரைக்கும் ஜாஸ்தியாக போயிட்டு வரணும். நான் சொல்கிற கோவிலுக்கு ஜூலை மாதம் வரைக்கும் ரொம்ப ஜாஸ்தியாக போயிட்டு வரணும். அது என்ன கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுவாமிமலைக்கு பக்கத்தில் திருவைக்காவூரில் வில்வதேவன் கோவில் ஒன்று இருக்குது. சுவாமிமலைக்கு பக்கத்தில் திருவைக்காவூரில் வில்வதேவன் கோவில் ஒன்று இருக்கும். அந்த கோவிலுக்கு தேய்பிறை துதியை தீதியில் போயிட்டு வாங்க. மாதம் மாதம் போங்க. தேய்பிறை துதியை தீதியில் மாதம் மறக்காமல் உங்களுக்கு காரியம் நடக்கிற வரைக்கும் போயிட்டு வாங்க. இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் கையாண்டிங்கனாவே பலனு கிடக்கும். அதே மாதிரி இன்னொரு கோவிலும் சொல்கிறேங்க, இதெல்லாம் மைண்டில் வச்சுக்குவீங்களா? இல்லைனாலும் லைவில் இருக்கும், பார்த்துக்கோங்க. அது சொல்கிறேங்க, அது ஒன்று போய்க்கிங்க. அடுத்து நீங்கள் போக வேண்டிய கோவில் என்னென்னா குச்சனூர் சனி பகவான். இந்த குச்சனூர் சனி பகவான் கோவிலுக்கு வந்து
ஹஸ்த நட்சத்திரத்தில் போயிட்டு வரணும். ஸோ இந்த 2 பரிகாரங்களும் நீங்கள் கட்டாயமாக செய்ய வேண்டிய பரிகாரமாக இருக்கிறது. கண்டிப்பாக செஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இன்னும் 2 பரிகாரமாக இருக்கிறாங்க. ஜோதிடத்தில் பலனையும் முழுசாக சொல்லிட்டேன் உங்களுக்கு. அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, இது என்னதுங்க, தலை. வாரம் சனிக்கிழமைக்கு மொட்டை போட்டுருங்க. யோசிக்கவே வேண்டாங்க. அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, அப்படி சொல்கிறாங்க, இந்த வேலையே நமக்கு தேவையில்லை. வாரம் சனிக்கிழமையான போய் மொட்டை அடிச்சிருங்க. சனிக்கிழமை விரதம் இருங்க. இது 2 மறந்துடாதீங்க. சனிக்கிழமை விரதம் இருங்க. வாரத்தில் ஒரு நாள் சனிக்கிழமை மொட்டை போடுங்க. இல்லைன்னா மாதம் ஒருக்கா போட்டுங்க. முடியலன்னா நான் சொல்கிறேங்க, வாரம் முடியல, மாதம் ஒருக்கா சனிக்கிழமை மொட்டை போடுங்க. சனிக்கிழமை விரதம் இருங்க. எள்ளுணவுகள் எடுத்துக்காதீங்க. நல்லெண்ணெய் எள்ளுணவுகள் கட்டாயமாக எடுத்துக்காதீங்க. இது ஒன்று. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேக்ஸிமம் வந்து மனநிலை பாதிக்கப்பட்ட ஆசிரமங்களுக்கு சனிக்கிழமை நாளையும் உணவு கொடுக்கும். இன்னொன்று சொன்னேங்க, வெள்ளிக்கிழமை நாளையும் கொடுக்கணும், சனிக்கிழமை நாளையும் கொடுக்கணும். அப்போ இந்த விஷயங்களை எல்லாமே நீங்கள் கரெக்டாக கையாண்டீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு வெற்றி உண்டு. 2 போகணும். ஒரு மாதம் இந்த மாதம் ஒன்று போங்க, அடுத்த மாதம் ஒன்று போங்க. அப்புறம் என்ன பண்ணுறது? அப்புறம் மாற்றி போய்க்க வேண்டியதான். சரிங்களா? நீங்கள் இப்போ சொன்னதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு சொன்னது இன்னும் புரியலைன்னா வீடியோவில் பார்த்தீங்கன்னா லைவில் இருக்கும். நீங்கள் கரெக்டான முறையில் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இந்த வருஷம் எண்டுக்குள்ளே ரிசல்ட் வரும், கட்டாயமாக வரும், வந்து சொல்கிறீங்க. ஓகேங்களா? நன்றிங்க. நன்றி. இப்படி கருத்தரங்கள் எல்லாமே நமக்கு வந்து இனிமேல் வந்து வகுப்பு அப்படிங்கிறத விட பலன் என்ன, பரிகாரம் என்ன. ஏன்னா வர்றவங்களுக்கு வந்து எத்தனையோ பேர் நம்மளை நாடி நம்முடைய கருத்தரங்கு வர்றாங்க. அவங்களுக்கு ஒரு லக்கு தானே. ஸோ அவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குங்கிறத நம்ம இத்தனை பேர் பார்த்தோம். சொன்ன விஷயங்கள் யாருக்காச்சும் மாறி இருந்துச்சா சொல்லுங்க. அவருக்கு வேலை கிடைச்சிருக்குன்னு சொன்னோம், வேலை கிடைச்சிருச்சு. அவருக்கு வருமானம் இல்லை இதுன்னு சொன்னோம். எந்த ஒரு விஷயங்களுமே வந்து நாம் வந்து தப்பாக சொல்லலை. நடந்திருக்குன்னு தான் சொல்கிறோம். அது வந்து இப்போ ஒரு அனுமானம் இல்லை, இது நடந்து தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம். ஓகேங்களா? அதுதாங்க சார் உண்மை. அது கிரகங்களுடைய பிரதிபலிப்பு. அப்படி இதில் வந்து பலவிதமான ஆய்வுகள் இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னே ஒரு 5 நிமிஷம் உங்களுக்கு ஜாதகத்தை பார்க்க வேண்டியிருந்துச்சு. ஏன்னா உள்ள ஏகப்பட்ட நெருக்கடிகள் இருக்குது. அப்போ ஒவ்வொன்றும் பாயிண்ட் வந்து கேதர் பண்ணி நம்ம எடுத்து பலன் சொல்லணும். அதான் சொல்லுவேன், அடிக்கடி நான் வந்து வாடிக்கையாளர்களுக்கு நாம் சொல்வது வார்த்தை அல்ல, அவருடைய வாழ்க்கை அப்படிங்கிறதா எங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய விஷயம். எந்த காரணத்தை கொண்டு எந்த ஒரு நபரும் எந்த இடத்துலையும் தோல்வி அடைந்து விடக்கூடாது. இப்போ ஒரு விஷயத்தை நாடி வந்துட்டாங்க, நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை நம்பி அவங்க முன்னேறாட்டி கூட பரவாயில்ல, எந்த காரணத்தை கொண்டு இந்த ஜோதிடர் நம்பி போனேன், தொழில் பண்ணலான்னு சொன்னார், பண்ணிட்டேன், எனக்கு இத்தனை லட்சம் நஷ்டம்னு சொல்லக்கூடாது. அப்போ ஜோதிடத்தில் வந்து எதை எப்படி செய்ய வேண்டுமோ அதை சரியான முறையில் செய்தால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அதை சரியான முறையில் நம்ம எல்லோரும் எடுத்துரைக்க வேண்டும் அப்படிங்கிறதான் என்னுடைய எண்ணம். அவ்வளவு மாணவர்களை நம்ம வந்து உருவாக்கிட்டு இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா நம்முடைய கிளாஸ் வந்து இப்போ தான் 8th பேட்ச் முடிஞ்சிருக்கு. 9th பேட்ச் அடுத்து ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. 2026 மார்ச் 28 ஸ்டார்ட் ஆக போகுது. வகுப்புலையும் நீங்கள் கலந்து கொள்ள விருப்ப முடியாது. யாரையுமே நான் வந்து ரெக்வஸ்ட்டாக வந்து நம்ம கேட்கல. எங்களுடைய உண்மைத்தன்மை எல்லாருக்கும் வெளிப்பட்டுரும். ஸோ இந்த ஜோதிட வகுப்பில் விருப்பமுள்ளவர்கள் தாராளமாக இணைந்து கொள்ளுங்கள். இது போன்ற இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களை, உண்மையான விஷயங்களை வரக்கூடிய கருத்தரங்குகளில் நிச்சயமாக செய்வோம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கும் எங்களால் முடிந்த அளவில் எந்த அளவிற்கு அது ஒளி காட்ட முடியுமோ அந்த அளவிற்கு காட்டுவதற்கு கண்டிப்பாக முயற்சி செய்வோம். இதற்கு இறைநிலையும் பிரபஞ்சமும் என்றும் எங்களுக்கு துணை நிற்க வேண்டும். இந்த ஒரு அரிய வாய்ப்பை நல்கிய இந்த பிரபஞ்சத்திற்கும் இறைநிலைக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு நான் என்னுடைய சிற்றுரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் சாய்ராம்.